இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்தபோது சிபிஎஸ்சி என்ஓசி எல்லாம் வேணும் அப்படின்னு போய் கேட்டால் நீங்கள் போய் அவரை பாருங்கன்னு அவர் அங்கே போனால் அவர் பணம் கேட்குறாரு. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பணம் யாருக்கு கொடுத்தாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்குமே தெரியுமாங்க, எல்லாருக்கும் தெரியும். அவர் மந்திரி அமைச்சருடைய பண்டில் தான் வாங்கினாங்க. பேக்கை வச்சுட்டு போகணும், உள்ளே வந்து செல்ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுருவாங்க, அங்கேயே செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. உங்களை எல்லாரும் யாரும் பள்ளி நிர்வாகிய என்ன உட்பட நான் உட்பட சொல்கிறேன். திமுகவை சேர்ந்த சகோதரர்கள் பலர் வந்து பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க, அவர்களுக்கே இலவசமாக கொடுக்கல. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையா? இந்த அதை வைத்துக்கொண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஎஸ்சி அஃபிலியேஷனுக்கு போகும்போது இதை வச்சு கொடுத்தா எல்லாமே அப்லோட் பண்ணி வந்துடுங்க. இப்போ வந்து சிபிஎஸ்சி பல மாநிலங்களில் எங்கேயுமே இப்படி காசு வாங்குறது இல்லைங்க. இவங்க வந்த பின்னாடி இந்த திமுக அண்ணா திமுக 2 பேருமே தான் சொல்கிறேன், 2 பேரும் இருக்கும்போதே இந்த பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் மத்திய அரசு தலையிட முடியாது. மத்திய அரசு தலையிட அதான் அவங்க போட்டாங்க. இப்போ வந்து இவங்க தான் ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு நிதி வரல, அது வரல, இது வரல சொல்லி பிரச்சனை கலந்து தான் அவங்க அதை யாருமே கம்ப்ளைண்ட்டாக சீரியஸாக எடுக்கலிங்க. லஞ்சம் கொடுத்ததும் தப்பு, வாங்குறதும் தப்பு. இனிமை தமிழகத்தை பொறுத்தவரை போய் கேட்டாலே நீங்கள் வந்து பணம் கொடுன்னு கேட்கும்போது தான் எல்லாருக்கும் வந்து பணம் கொடுத்தாலும் உடனே வேலையாகிறது இல்லை. கொண்டுட்டாங்க. ஒவ்வொரு பள்ளிக்கும் லட்சக்கணக்கான ரூபாய் மின் கட்டணும் 3 முறை 4 முறை ஏற்றிட்டாங்க. ஆர்டிஓ 10,000 இல்லாமல் லஞ்சம் இல்லாத யாரும் எந்த ஆர்டிஓ எஃப்சி பண்ணுறது இல்லை. 10,000 ரூபாய் இல்லாத எஃப்சி பண்ணுறது இல்லைங்க. இது வந்து பகிரங்கமான அவதூறு. இது பொய் குற்றச்சாட்டுங்க. எதுவும் ஆர்டர் கொடுப்பேன். ராஜ்மோகன் கல்வி அமைச்சர் வந்து சொன்ன பிறகு ஒரு 1000 பள்ளிகளுக்கு சிபிஎஸ்சிக்கு ஓப்பனிங் பர்மிஷன் பணம் வாங்காமல் கொடுத்துருக்காங்க. கமிஷனை வேண்டாம், கரப்ஷனை வேண்டாம், யாரையும் நம்பாதீங்க, டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி நீங்களே ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பள்ளி கட்டணத்தை வந்துட்டு டிரான்ஸ்பரண்டாக இதுக்கு முன்னாடி வச்சதே கிடையாது. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் டிரான்ஸ்பரண்டாக போர்டெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அரசு சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். அரசு சரியில்லை என்றால் இந்த சர்க்கிள்கள் இருக்கத்தான் செய்யும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தி 5 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் திரு நந்தகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். அதாவது நீங்கள் வந்து செக்ரட்டரியேட் வாசலில் பேசின ஒரு விஷயம் வந்து பல விதமாக பல இடங்களில் வந்துட்டு பேசப்பட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அதாவது இந்த அரசாங்கம் என்ஓசிக்கும் புதுப்பித்தலுக்கும் எந்த ஒரு லஞ்சமும் வாங்கலை, நாங்கள் வந்து அதை நினச்சி சந்தோஷப்படுறோங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. இது ஒரு பகீர் குற்றச்சாட்டாக இருந்தது அப்படிங்கிறதான் வெளியிலேருந்து பார்க்குற ஒரு பொது பார்வையாளராக எங்களுக்கு தோணுச்சு. அப்போ இத்தனை வருஷமாக கொடுத்துட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் தோணுச்சு. ஸோ என்ன நடந்ததுங்கிறத நாங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த அதாவது வந்துட்டு ரெனியூ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், வருஷம் இல்லையா? வருஷம் பண்ணுவீங்களா? 3 ஆண்டுகளுக்கு அந்த ரெனியூ பண்ணுறதுக்கும் என்ஓசிக்கும் வந்துட்டு நீங்கள் தனியார் பள்ளிகள் வந்துட்டு பணம் கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இது என்ன நடக்கும், கொஞ்சம் அந்த டீட்டெயிலாக நாங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த ப்ராசஸ்லேருந்து எங்களுக்கு சொல்ல முடியுமா? வணக்கம். நான் வந்து நந்தகுமார், தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் கூட்டமைப்பின் சார்பில் அண்மையில் வந்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் நான் பதவியேற்றுக்கொண்டு முறையாக வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திப்போம். எந்த ஆட்சி எந்த அமைச்சர் யார் வந்தாலும் சந்திப்போம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏற்கனவே ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே கொரோனா காலத்தில் வந்து நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு சங்கமும் 1 கோடின்னு ஒரு 5 சங்கங்கள் சார்பாக 1 கோடி ரூபாயை வந்து கொரோனா நிதியாக கொடுத்தோம். அப்படியாவது முதல்வரோட ஒரு நல்ல நெருக்கமோ நட்போ இல்லைனா வந்து மக்களுக்கு பயன்படுத்தோன்ட்டு பள்ளி நிர்வாகிகள் ஆளுக்கு 1 லட்சம் 2 லட்சம் சேர்த்து கொடுத்தோம். அது மாதிரி ஒவ்வொரு சங்கமும் 1 கோடியாக கொடுத்தோம். அப்போவே நாங்கள் இந்த கோரிக்கையெல்லாம் கொடுத்தோம். என்ன, தொடர் அங்கீகாரம் கொடுங்க, அங்கீகாரத்தை புதுப்பிச்சு கொடுங்க, இந்த மாதிரி வந்து இந்த சான்றுகள் வாங்குறதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் செலவாகுது, கட்டிட அனுமதி பெறுறதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது, இதெல்லாம் பண்ணி கொடுத்தோம். கோரிக்கை நிதி. அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற அந்த கொரோனா பீரியடில் அந்த எல்லோரும் கவசம் அணிந்து முகக்கவசம் அணிந்த போது அவர் நேரடியாக சந்தித்து எல்லா சங்க சார்பாக கொடுத்தோம். ஒன்றும் கண்டுக்கல. திரு அன்பில் மகேஷ் அவர்களோட போய் தான் கொடுத்தோம். அவருடைய அனுமதியின் பேரில், அவர் அழைப்பின் பேரில் போய் நாங்கள் எல்லா சங்கத்து நிர்வாகிகளும் ஒவ்வொரு கோடியாக ஒரு 5 சங்கங்கள் 5 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. பெரிய பெரிய பள்ளிகள் தனித்தனியாகவும் கொடுத்தாங்க. ஆனால் அந்த கோரிக்கைகள் செவிமடுக்கப்படவில்லை. இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்தபோது ஒரு முறை கூட கல்வி அமைச்சர் எங்களை அழைத்து எங்கள் கோரிக்கைகளை கேட்கவில்லை. ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றி தரலிங்க. இப்போ ஒரு பள்ளி வேறு வழியில் அங்கீகாரம் வேணும், புதுப்பிக்கணும், ஒரு புதிய துவக்க அனுமதி வேணும், என்ஓசி சிபிஎஸ்சி என்ஓசி எல்லாம் வேணும் அப்படின்னு போய் கேட்டால் நீங்கள் போய் அவரை பாருங்கன்னு அவங்க மச்சானையோ
அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட முத்துக்குமார் என்கிற தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவரோ சந்திக்க சொல்கிறாரு. அங்கே போனால் அவர் பணம் கேட்குறாரு. ஓகே, நம்ம கொஞ்சம் இதில் டீட்டெயிலாக சில விஷயங்கள் பேசலாம். எடுத்தோடனே நம்ம வந்துட்டு பழைய அரசாங்கத்து மேலே குற்றச்சாட்டோட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த என்ஓசி வாங்குறதுக்கும் புதுப்பித்தலுக்கும் என்ன வந்துட்டு ப்ராசஸ் அப்படிங்கிறத பேசலாமா சார்? இது வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது மத்திய அரசுக்கின் கீழ் கட்டுப்பாட்டின் கீழ் வருது சிபிஎஸ்சி பள்ளிகள். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தங்கிற மாதிரியான கேள்விகளை எழுப்புறாங்க. நியாயமான கேள்வி. அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ஓசி தர வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படிங்கிற கேள்விகளையும் வைக்கிறாங்க. அரசாணை இருக்குது. நம்ம வந்து குற்றச்சாட்டுகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டா, கிளாரிஃபை பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. மக்களுக்கு எல்லோருக்குமே வந்து ஒரு சிபிஎஸ்சி பள்ளிகள் மீது ஒரு மோகம். சிபிஎஸ்சி பள்ளிகள் நல்ல சிறப்பான கல்வி தரும், மும்மொழி கல்வியை கற்றுக்கலாம், இந்தி, குறிப்பாக இந்தி, இன்ன பிற மொழிகளை, ஃப்ரெஞ்சு இதெல்லாம் படிக்கலான்னு ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு ஆசை. சிபிஎஸ்சி எஜுகேஷன் தான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் நிறைய சிபிஎஸ்சி பள்ளிகள் மோகம் ஏற்பட்டதால் கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க இல்லை கட்டாயம் மாணவர்கள் சேர்க்க வேணுன்றவங்க, குறிப்பாக நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க சிபிஎஸ்சி பள்ளியை தொடங்குறாங்க. தொடங்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா முறையாக லேண்டு கார்பரேஷன்னா உங்களுக்கு வந்து 1 ஏக்கர் லேண்ட் இருக்கணும், கிராமப்புறம்னா 2 ஏக்கர் லேண்ட் இருக்கணும், அதுக்கு மேலும் நிறைய இருக்கலாம். நல்ல வசதி வாய்ப்பு, 2 கதவுகள் கொண்ட டோர்ஸ், கதவுகள் 2 டோர், ஒரு கிளாஸ் ரூம் 2 டோர் இருக்கணும், 25க்கு 25 வகுப்பறைகள் இருக்கணும், வகுப்பறை கட்டிட அளவு இருக்கணும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் மின்சார வசதி, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, உங்களுக்கு ஏசி வசதி, அதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஆய்வகம், கணினி, இந்த எல்லா வசதியும் இருக்கணும். அதுக்கு வந்து லிஃப்ட்டை வைக்கணும், இல்லைனா வந்து அந்த உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் போகிற மாதிரி அதெல்லாம் கட்டணும். நிறைய சிஸ்டம் நல்லாயிருக்கும், ப்ராக்டிக்கலாக இருக்கும்ன்றதால் எல்லாம் அது மாதிரி பண்ணிட்டு தான் வாங்கணும். இப்போ வந்து சிபிஎஸ்சி பல மாநிலங்களில் எங்கேயுமே இப்படி காசு வாங்குறது இல்லைங்க. எங்கேயுமே 99% ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்துங்க யாருமே என்ஓசி பணம் கேட்கறதில்ல. விண்ணப்பிச்சா கொடுத்துருவாங்க. இந்த கட்டமைப்புலாம் இருந்தால் உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைச்சிடும், கரெக்டாக இருந்தால் கொடுத்துருவாங்க. அப்ளை பண்ணி அந்த ஸ்டேட்டில் வந்து வாங்கணும். ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு என்ஓசி வாங்கணும். இது காலங்காலமாக இருந்தது. ஆனால் இவ்வளோ வாங்கலை, எங்கேயுமே இவ்வளோ எந்த ஸ்டேட்லையும் இப்படி பணம் வாங்கலைங்க, இவ்வளோ பணம் வாங்கலை. இவங்க வந்த பின்னாடி இந்த திமுக, அண்ணா திமுக 2 பேருமே தான் சொல்கிறேன், 2 பேரும் இருக்கும்போதே இந்த பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ஓசி, தனியார் பள்ளி மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி பள்ளிகள் தொடங்குவதற்கு தடையின்மை சான்று அந்த மாநில அரசால் வழங்கப்பட வேண்டும். அவ்வளோதாங்க, வழங்கிடுவாங்க. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையா? இந்த அதை வைத்துக்கொண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஎஸ்சி அஃபிலியேஷனுக்கு போகும்போது இதை வச்சு கொடுத்தா அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்க 2 லோக்கல் பிரின்சிபால், நல்ல சீனியர் பிரின்சிபால்ஸ் எங்கேயாவது தான் அனுப்பாங்க, ஸ்டேட்லேருந்து அனுப்பி ஆய்வு பண்ணி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா எல்லாமே அப்லோட் பண்ணி வந்துடுவாங்க. இவ்வளோ தாங்க ப்ராசஸ்ங்க. இவங்க ரெனிவல் பண்ணணும் அப்படின்னா பணம் வரும்ன்றதுக்காகவே ஒவ்வொரு ஆண்டும் ரெனிவல் பண்ணணும், 3 ஆண்டுகளுக்கு ஒரு ரெனிவல் பண்ணணும்னு சொல்லி இதை போட்டு அதுக்கு ரெனிவலுக்கு 5 லட்சம் கொடு 10 லட்சம். இந்த ரெனிவல் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? இப்போ என்ஓசி கிளியரன்ஸ் கூட ரெனிவல் ப்ராசஸ்ன்றதே இந்த திமுக ஆட்சி வந்த பின்னால் தான் ரெனிவல் ப்ராசஸ். அதுக்கு முன்னாலும் கிடையாதுங்க. இவங்க ஆர்டிஇ சட்டத்தை மையப்படுத்தி அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டப்படி ஒவ்வொரு பள்ளியும் அங்கீகாரம் பெற்றிருக்கணும். ஆனால் சிபிஎஸ்சி பள்ளிகள் ஏற்கனவே அங்கே இங்கே தடையின்மை சான்று பெற்று அங்கே அஃபிலியேஷன் வாங்கிட்டு அந்த அஃபிலியேஷன் இருந்தால் போதும் அவங்க அப்பப்போ ரெனிவல் கரெக்டாக பண்ணிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அல்லது 3 ஆண்டுக்கு ஒரு முறை எங்கள்கிட்ட அஃபிலியேஷன் வாங்கணும், அப்படி அதை ரெனிவல் ஆஃப் ரெகனேஷன் வந்து எங்கள்கிட்ட வாங்கணும்னு சொல்லி அதுக்காக பணம் வாங்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டா இல்லை 3 ஆண்டுகள் கொடுக்க வேண்டியது 1 வருஷம் தான் கொடுத்தாங்க. கேட்டால் டிடிசிபி வாங்கணும் இப்படிலாம் சொல்லிவிட்டு எல்லா மெட்ரிக் பள்ளிகளுக்குமே ஆக்சுவலாக என்னென்னா முடிந்து போன காலங்களுக்கு கொடுக்கலிங்க. 2003லேருந்து 2020லேருந்து பள்ளிகள் கூட இன்னும் அங்கீகாரம் கொடுக்காத பள்ளிகள் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் இன்றைக்கும் இருக்கிறது. அதுதான் எங்கள் வருத்தம். போய் கேட்டாலே நீங்கள் வந்து பணம் கொடுன்னு கேட்கும்போது தான் எல்லாருக்கும் வந்து பணம் கொடுத்தாலும் உடனே வேலையாகிறதில்ல. இவங்க பண்ணுறதுனால, இவங்க இப்படி வாங்கியதுனால் டிஓ ஆஃபீஸில் பயம் இல்லாமல் அவங்களும் ஃபைல் அனுப்புறதுக்கு வாங்குறாங்க. அதுதான் பிரச்சனைங்க. நம்ம இந்த ப்ராசஸ் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அந்த குற்றச்சாட்டு குறித்து நம்ம திருப்பியும் பேசலாம். இப்போ அந்த என்ஓசிக்கு வந்துட்டு ஆணையம் இருக்குன்னு சொன்னீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தா போதும். 2018 ஒரு உத்தரவு போட்டாங்க. நீங்கள் வந்து என்ஓசி அங்கே பெற வேண்டும் என்பது விதியல்ல. நீங்கள் புதிய பள்ளிக்கூடத்தை சிபிஎஸ்சி பள்ளி தொடங்கிட்டு நீங்கள் அஃபிலியேஷனுக்கு அவங்க போர்ட்டலில் அப்ளை பண்ணிவிட்டு அவங்க ஓகே பண்ணிவிடுவாங்க. அப்புறம் இந்த பள்ளிக்கூடம் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க என்ஓசிக்காக, அஃபிலியேஷனுக்காக, நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்கலாம் இருக்கோம், எனி அப்ஜெக்ஷன் ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலான்னு 1 மந்த் டைம் கொடுக்குறாங்க. 1 மந்த் டைம் கொடுத்து ஒன்றும் கொடுக்கல, மீண்டும் ஒரு 15 நாள் டைம். அதாவது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரக்டர் ஆஃப் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு அனுப்புகிறாங்க. அவங்க அதை பார்த்துட்டு அவங்க 15 நாளில் மீண்டும் கொடுக்கணும். ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் கொடுக்கணும், இல்லைன்னா இருந்துட்டா அந்த 45 நாட்கள்
அதற்குள்ளாக அஃபிலியேஷன் இது தலையின்மை சான்று கொடுக்காதீங்க, அல்லது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஏதாவது அவங்க அப்ஜெக்ஷன் தெரிவித்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னா கொடுத்ததாக கருதப்படும்னு ஒரு ஜீவம் உங்களுக்கு நான் காப்பி அனுப்புகிற வேண்டாம், அது போட்டிருக்காங்க. ஆனால் இவர்கள் அதை தூக்கி காலடியில் போட்டு மிதித்து விட்டார்கள். அதை அமுல்படுத்தவே இல்லை. எல்லோரும் வாங்கியே தீர வேண்டும் என்று வற்புறுத்துவதன் பேரில் வேறு வழியே இல்லாமல் ஏற்கனவே என்ஓசி வாங்கி ஸ்கூல் 50 வருஷமாக நடத்தக்கூடிய பள்ளிகள் கூட 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவங்கள்ட்ட ரெனிவல் ஆஃப் ரெகக்னேஷனுக்கு நின்னாகணும். அப்போ இவங்க அந்த பணத்தை கறந்துடுறாங்க. ஓகே, இப்போ இந்த ரெனிவல் ஆஃப் என்ஓசி இருக்கு இல்லையா, அதாவது புதுப்பிக்கலுக்கு அது ஒரு முறை தான் என்ஓசி அஃபிலியேஷன் ஆன பின்னாடி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது ரெனிவல் ஆஃப் ரெகக்னேஷன் பண்ணணும். ஓகே, இந்த ரெனிவல் பண்ணலன்னா என்ன நடக்கும்? இப்போ ஒன்றும் நடக்காதுங்க. அது என்னன்னா ஏதாவது ஆபத்துன்னா உங்களுக்கு எங்கே ரெகக்னேஷன் கேட்பாங்க. உங்களுக்கு இவங்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டப்படி ஒவ்வொரு பள்ளியும் அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும், பெறாமல் இருப்பது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா 1 லட்ச ரூபா அபராதம் அப்படின்னு சட்டத்தில் குறிப்பிட்டிருக்குங்க. ஆனால் ஒன்றும் நடக்காது. நீங்கள் லோன் வாங்கணும், இல்லை பில்டிங் கட்டணும், இல்லை லைசன்ஸ் வாங்கணும், எங்கே போனாலும் இது கேட்பாங்க. அது ஒரு முறை தானே. ஒரு லைசன்ஸ் வச்சு தானே வண்டி ஓட்டணும். வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வேணும் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் இடத்துக்கு லைசன்ஸ் வேணும். அதற்காக தான் இந்த போராட்டம். இதில் மத்திய அரசு தலையிட முடியும். மத்திய அரசு அதான் அவங்க போட்டாங்க. இப்போ இவங்க தான் ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு நிதி வரல, அது வரல, இது வரல பிரச்சனை கலப்பு தான் அவங்க அதை யாருமே கம்ப்ளைண்ட்டாக சீரியஸாக எடுக்கலிங்க. கம்ப்ளைண்ட்டை எங்களுக்கு இப்படி டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னு அப்படியே சொன்னால் தான் அவங்க மறுபடியும் ஒரு ரெனிவல். இல்லை, நான் இதில் என்ன கேள்வி வருது அப்படின்னா, இப்போ சிபிஎஸ்சி பள்ளிகள் மத்திய அரசை சேர்ந்த ஒரு பள்ளிகள் அப்படிங்கிற பட்சத்தில் என்ஓசி கொடுக்கறது அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் 45 நாள் வரைக்கும் இவங்க ரிப்ளை பண்ணலன்னா அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது ஜிஓ இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. இப்போ இந்த ரெனியூவல் இவங்க தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்றீங்க. அதாவது தமிழ்நாடு அரசு தான் கொண்டு வந்தாங்க. எல்லா ஆண்டுதோறும் அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதுல தலையிடுவதற்கு, ஏன்னா அது சிபிஎஸ்சி பள்ளிகள், அதுல தலையிடுவதற்கு மத்திய அரசுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அதை ஏன் அவங்க கண்காணிக்கல? இதை ஏன் நீங்க குற்றச்சாட்டா மத்திய அரசுக்கு நீங்க எடுத்துட்டு போல? ரைட், நாங்கள் சொல்லியிருக்கோம், நீங்கள் வாங்கிக்கோங்க, வாங்காது உங்க விருப்பம். அவருக்கு என்ஓசி கொடுக்குறது அவங்க அஃபிலியேஷன் பண்ணிட்டா முடிஞ்சதுங்க. அவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க வாங்கணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறாங்க. நிர்பந்திக்கிறாங்க. அதுதான் கேட்குறேன். இதை ஏன் கம்ப்ளைண்டா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போல? பிரச்சனை சீரியஸ் ஆகிட்டு இருக்கு. இனிமேல் தகவலாக சொல்லுவோம். ஏன்னா பள்ளிகள் பாதிக்கப்படும் போது, நிர்வாகங்கள் பாதிக்கப்படும் போது, நிம்மதி இழக்கிற போது இந்த குற்றச்சாட்டை நம்ம மத்திய அரசிடம் வைக்கலாம். அது மாநில அரசு இனிமேல் செய்யும். அவங்களே பிறந்தோம், நமக்கு எதுக்கு வீணா சும்மா ஒன்ஸ் அவங்க பண்ணுறீங்களோ அங்கே பண்ணிக்கோங்கன்னு சொல்லி விட்டுடலாம். இந்த கேள்வி ஏன் இந்த மறுபடியும் கேட்குறேன்னா, இது கடந்த 5 வருடங்கள்லேயே நீங்கள் பண்ணியிருக்கலாமே. இப்படி ஒரு ரெனிவல்னு ஒரு ப்ராசஸ் அவங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுதே நீங்கள் இல்லை இது ஒத்து வராது அப்படிங்கிற விஷயத்த ஏற்கனவே அவங்களுக்கு அப்போசிஷனாக கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை அப்போவே மத்திய அரசை நீங்கள் அணுகியிருந்திருக்கலாம். 5 வருடம் ஏன் பொறுமையாக இருந்தீங்க? இல்லை, அது சொன்னது பின்னாடி தான் இவங்க அந்த உத்தரவே போட்டிருக்காங்க. அந்த உத்தரவு எல்லா தொலைக்காட்சியில் வந்த பின்னாடி கூட இவங்க என்ன பண்ணாங்கன்னா அது வலியுறுத்துகிறாங்க. எல்லாருக்கும் என்ன பண்ணாது கொடுத்தா அந்த ஃபைல் இருக்குது லோக்கலில், நாளைக்கு ஏதாவது லோக்கலில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அதிகாரிகளுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. அப்போ அது சிக்கலாக போயிடுதுங்க. அதுதான் பிரச்சனை. ரெண்டாவது இந்த பள்ளிகள் இவங்க இதை மட்டும் பார்க்குறாங்க. ஆர்டிஇ என்கிற அந்த அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2025 அந்த 2017 போட்ட சட்டத்தை எல்லோருக்கும் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறதுக்கு அதில் சிபிஎஸ்சியில் சொல்லியிருக்காங்க. ஆனால் சிபிஎஸ்சி மாணவர்களே தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஆர்டிஇயில் சேர்க்கலை. ஏன்னா சேர்த்தா அவர்களுக்கு பணம் தரணும். அரசாங்கம் மத்திய அரசு பணம் கொடுக்குதுங்க. ஆனால் அதை பற்றி அவங்க கண்டுக்கலை. ஏன்னா அதில் வருமானம் இல்லை. அதை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கணும் இல்லைங்களா? அதே மாதிரி கல்வி கட்டணம் நிர்ணயம் செய்வது என்பது தமிழகத்தில் கூட தனியார் பள்ளிகளுக்கு மட்டும். இந்த தனியார் பள்ளினா மெட்ரிகுலேஷன், நர்சரி, பிரைமரி அந்த பள்ளிகளுக்கு தான், ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரிக்கு தான். ஆனால் அதே சிபிஎஸ்சி பள்ளிகள் இல்லை, நம்ம கோர்ட்டில் போய்ட்டு சிபிஎஸ்சி அசோசியேஷன் ஒரு உத்தரவு வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கும் இல்லைங்க, கல்வி கட்டணம் இல்லை. ஸோ இவங்க கட்டுப்பாட்டில் பாடத்திட்டம் இல்லை, தேர்வு இல்லை, தேர்வு முடிவுகள் இல்லை, கல்வி கட்டணம் இல்லை, என்ஓசி மட்டும் எதற்கு? வருமானம் வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறார்கள். இப்போ இருக்கிற ஆணைப்படி அவர்கள் பார்த்தோம்னால் அதையும் இவங்க டீசெண்டாக இருக்கக்கூடிய அதுக்கும் உங்கள் கூட்டமைப்பு சேர்ந்து ஒரு வழக்கு பதிஞ்சிருக்கலாமேன்னு கேட்குறேன். அதான் பதிஞ்சிருக்கும். அதாவது பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தகவல் சொன்ன பின்னால் தான் இப்போ தான் அதை தெளிவுபடுத்துகிறேன். நீங்கள் உங்கள் மூலம் பலருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் இவங்க ஒத்துக்கலையே. என்ன பண்ணாலும் தாசில்தார் தான் லைசன்ஸ் கொடுக்கணும். அவர் கொடுத்தா தானே உண்டு, இல்லை இல்லையே. நம்ம லைசன்ஸ் வேணும்னா அவர் கேட்குற பணத்தை கொடுக்கணும் இல்லைங்களா? கொடுத்தா தானே லைசன்ஸ் கிடைக்கும். இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா, இப்போ பணம் கொடுத்ததா நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, லஞ்சம் கொடுத்ததும் தப்பு, வாங்குறதும் தப்பு. இனிமை தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ஆட்சியில், இந்த ஆட்சி இல்லைங்க, கடந்த கால ஆட்சியில் ₹1 கொடுக்காத ஒரு வேலை நடக்கலைங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. நான் ஒரு தமிழ்நாட்டின் குடிமகனாக இருந்து
தமிழ்நாட்டில் ஒரு வேலை கூடங்க கமிஷனோ கரப்ஷனோ இல்லாமல் எந்த வேலையும் நடக்கலைங்க. அது சொல்றதுக்கான தைரியம் இப்பதான் வந்திருக்கா? அது நான் எப்பயும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். மீடியாவை இன்றைக்கி தான் கேட்குறீங்க, 5 வருஷமாக கேட்கலீங்க. மொத்த மீடியாவும் தமிழ்நாட்டில் எல்லாருமே நான் மீடியாவிலேருந்து வந்தாங்க. யாரும் பத்திரிகைகள் யாரும் இது பெருசாக எடுத்துக்கல. இன்றைக்கி நிறைய ஊடகங்கள் நீங்கள் யூடியூப் வந்திருக்கீங்க போடுறீங்க. ஆனால் பத்திரிகை தர்மமே தமிழ்நாட்டில் செத்து போச்சுங்க. நம் பத்திரிகையாளர்களுக்கே மே 4ஆம் தேதிக்கு பின்னாடி தானே எல்லாம் வந்திருக்குது. மே 4ஆம் தேதிக்கு பின்னாடி சுதந்திரம் வந்திருக்குன்னு சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் நாம் கையேந்து நம்ம மேட்டருக்காக இருக்கிறது, அந்த மேட்டருக்காக இருக்கக்கூடாதுங்க. கவருக்காக இருந்தாங்களே தவிர நியூஸை கவர் பண்ண யாரும் இல்லைங்க. நான் இந்த பகிரங்கமாக ஒரு பத்திரிகையாளர் நான் இருந்து நான் ஒரு வழக்கறிஞர். இந்த குற்றச்சாட்டை பகிரங்க பத்திரிகையாளர்களே முதுகெலும்பு இல்லைங்க. அவங்க பண்ண வேலை தான் இவ்வளோ கஷ்டத்து. முதல்ல அவங்க கரெக்டாக இது பண்ணி தான் இந்த பிரச்சனை நியூஸாக நீங்கள் கொடுத்தீங்க. பல முறை கொடுத்துருக்கேன், எடுக்கலைங்க. எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்கோம், எடுக்கல, போடல. சின்ன பிட் நியூஸை போடுவாங்க, அது எதுக்குங்க? இப்போ சம்மந்தப்பட்ட அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு என்ஓசிக்கோ இல்லை வந்துட்டு ஒரு ரினியூவலுக்கோ எவ்வளோ பணம் வந்துட்டு கேட்டாங்க, அது எப்படி வந்துட்டு சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளோ துறை சார்ந்தவர்களோ எப்படி டைரெக்டாக வந்து ஒரு பள்ளி நிர்வாகத்திட்ட பணம் கேட்டிருப்பாங்க? இதுதான் எங்களுக்கு சந்தேகமாக இருந்தது. மேடம், எல்லாருமே இன்றைக்கி எந்த பிடிஓ ஆஃபீஸ்லேயும் ஒழுங்காக வேலை செய்யலை. எந்த தாலுக்கா ஆஃபீஸ்லேயும் எல்லாருமே பணம் கொடுத்தா மட்டும்தான் செய்வாங்க. உங்களால் எதையுமே இலவசமாக நான் வாங்கி விட்டேன் என்று சொல்ல ஒரு பட்டா சிட்டா அடங்கல் எஃப்எம்பி ஸ்கெட்ச் ஒரு கிராம நிர்வாக அலுவலரை தொட்டு கடைசியில் உச்சபட்சத்தில் இருக்கிற கூட இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே நடக்காதுங்க. அதெல்லாம் சும்மா நம்ம பேசலாம், ப்ராக்டிக்கலாக பேசலாம். இதெல்லாம் எப்படி வாங்கினாங்க. இன்றைக்கி ஜிபேல லஞ்சம் வாங்குற காலம் வந்துடுச்சிங்க. பண்டில் தான் வாங்கினாங்க. பேக்கை வச்சுட்டு போனால் உள்ளே செல்ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுருவாங்க. அங்கேயே செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. எல்லாரும் யாரும் பள்ளி நிர்வாகிய என்ன உட்பட நான் உட்பட சொல்கிறேன். பேக்கெல்லாம் பணத்தெல்லாம் இப்போ செல்ஃபோன்லாம் வாங்கி ஒரு இடத்துல வச்சுருவாங்க. பணத்தை மட்டும் கொண்டு போகணும், பண்டலை கொடுக்கணும், எண்ணி வாங்கிக்குவாங்க, பேக்கோடு போயிடும். செல்ஃபோன்லாம் அளவு கிடையாது. ஓகே ஓகே. அதுக்கு முன்னால் அப்படி கிடையாதுங்க. அது கூட அதிமுக ஆட்சியிலையும் வாங்கினாங்க, எல்லா அமைச்சரும் வாங்கினாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்து வாங்குன்னு தெரியாதுங்க. அவங்க இவ்வளோ வாங்க மாட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே ஃபைல் மூவ் ஆகும். இல்லை, இப்போ ரெனியூவலுக்கு இவங்களுக்கு காசு கொடுத்தீங்க, அவங்களுக்கு ஏன் காசு கொடுத்தீங்க? அவங்க என்ஓசிக்கு தான் வாங்கினாங்க, ரெனியூவலுக்கெல்லாம் வாங்கல. அது நம்ம பொய்ய சொல்லக்கூடாது. இப்போ பணம் யாருக்கு கொடுத்தாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்குமே தெரியுமாங்க, எல்லாருக்கும் தெரியும். அவர் மந்திரி அமைச்சருடைய பிஏ, அவர் தமிழ்நாடு பெட்ரோல் கழக தலைவராக இருந்தார், துணைத் தலைவராக இருந்தாருங்க. தனியாக ஆஃபீஸ் போட்டே வசூல் பண்ணி கொடுத்தாங்க எல்லாருக்கும். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளி நிர்வாகி என்ன ஒரு பெரிய விசாரணை கமிஷன் நடத்தட்டும், இதுவரையிலும் இந்த ஆட்சியில் யாரெல்லாம் ஆர்டர் கொடுத்தோம் அந்த ஆர்டர் பூரா எடுங்க, அதுக்குன்னு எந்தெந்த அதிகாரி எந்தெந்த துறையில் யாரெல்லாம் இருந்தாங்க அவங்களும் கூட விசாரிங்க, உண்மை தெரிஞ்சிடும் இல்லையா? இது இல்லை, அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இப்போ திமுக தரப்பில் இருக்கிறவங்க, அதை திமுக தரப்புக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்க, இது பகிரங்கமான அவதூறு, இது பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொய் குற்றச்சாட்டு ஏன் இதுவரையும் ஆர்டர் கொடுக்கல, இதில் ஏன் இவர் ஆர்டர் நான் கொடுக்குறாரு? இந்த நிமிஷம் இன்னைக்கு கணக்கு எடுக்கலாங்க. பொய் குற்றச்சாட்டு தானே இந்த நிமிடம், இன்றைக்கு இந்த டைம் 3:45 4:45ங்க. மொத்தம் ஆஃபீஸில் இருக்கிற மொத்தம் ரெக்கார்ட்ஸ் எடுங்க, எத்தனை பேர் ஃபைல் பண்ணிக்கிறேன்னு கேளுங்க. எல்லா ஆஃபீஸ்லையும் அங்கங்கே அப்படியே இருக்கும், அப்பயே கிடக்குதுங்க. எந்த ஃபைலும் யாரும் பார்க்கல, குப்பையே மழையாக கிடக்குதுங்க. ஆயிரக்கணக்கான கோப்புகள் நிலுவையில் இந்த நிமிடம் இருக்கிறது. இவர் வந்த உடனே சொல்லியிருக்கார் ஒரு பண்ணணும்னு சொல்லிட்டு, ராஜமோகன் கல்வி அமைச்சர் சொன்ன பிறகு ஒரு 1000 பள்ளிகளுக்கு ஏற்கனவே போட்டு வச்ச பள்ளிகள் கொடுத்துருக்காரு. இவர் கொடுக்கணும் வேணும், ஒரு சிபிஎஸ்சிக்கு ஓப்பனிங் பர்மிஷன் பணம் வாங்காமல் கொடுத்துருக்காங்க. இதில் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொய் சொல்ல வேண்டிய என்ன அவசியம் இல்லை. கடந்த 5 வருடங்கள்ல 300 கோடி ரூபாய்க்கு மேலே பெற்றதா சொல்றாங்க. பணம் 300 இல்லை 200 100, அது தெரியல. என்ஓசிக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? இல்ல, என்ஓசிக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, இதுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. அது ரெனியூவல்னா உங்களுக்கு ஒரு 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் மாணவர்கள் எண்ணிக்கை, சின்ன பள்ளி, நர்சரி பள்ளி, மெட்ரிக் பள்ளி, ஹையர் செகண்டரி, சிபிஎஸ்சி அந்த மாதிரி இருக்குதுங்க. அந்த மாணவர்கள் எண்ணிக்கை கேட்டோம் அவங்க சொல்லுவாங்க, அவங்க கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஆஃபீஸர் ஒன்று சேர்த்து சொல்லுவாங்க, வாங்கியெல்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சது தாங்க. பணம் இல்லாமல் எதுவும் நடக்கலைங்க. யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாதுங்க. இங்கே யாருமே மகாத்மா கிடையாதுங்க, சரிங்களா? அதனால் இந்த நிமிடம் வரை இன்னும் பல்லாயிரக்கணக்கான பள்ளிகளுக்கு இந்த நிமிடம் வரை இன்னும் 5000 பள்ளிகளுக்கு ஆர்டர் இல்லை. 5000 பள்ளிகளுக்கு ஆர்டர் இல்லை. கொடுக்க வேண்டியது தானே. உங்களுக்கு கடமை என்ன? ஆன்லைனில் ஏற்கனவே பண்ணிட்டாங்க, ஆன்லைனில் கொடுத்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. ஏன் பண்ணல? ஆனால் ஆன்லைன் பண்ண எடுத்துகிட்டு போயிடும், காசு வராது, நமக்கு வருமானம் வராது. இதெல்லாம் இந்த அரசாங்கம் வந்தோடனே உங்ககிட்ட போய் சொன்னீங்களா? இது மாதிரி நடக்குது. அமைச்சர் வந்தோடனே நாங்கள் சொன்னோம், தகவல் சொன்னோம், கோரிக்கை மனு கொடுத்தோம், பண்ணித்தரேன்றாங்க, விசாரிச்சுட்டு பண்ணுறேன்றாங்க. அது பண்ணுவாங்கன்னு வந்தோடனே இருக்கிற முத்தாய்ப்பு அது பண்ணியிருக்காரு. அதுக்கு நாங்கள் நன்றி சொன்னோம். அவரே சொல்லிட்டாரு, இது கடந்த கால ஆட்சியில் நீ இருந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பணம்லாம் கொடுக்க வேண்டாம், எனக்கு ஒரு பைசா வேண்டாம், கமிஷனை வேண்டாம், கரப்ஷனை வேண்டாம், யாரையும் நம்பாதீங்க, டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி நீங்களே ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
என்ன நம்பாதீங்க, யாரை நம்பாதீங்க, யார்கிட்டையும் பணம் கொடுக்காதீங்க, என் பேரை சொன்னாலும் நம்பாதீங்க, பணம் கொடுக்காதீங்கன்னு அமைச்சர் சொன்னபோது நாங்கள் என்ன சொல்கிறோம்? அமைச்சர் தெரியாமல் சொல்கிறாருங்க. அமைச்சர் தெரிஞ்சுன்னு சொல்கிறாரு. எதிர்பார்த்தீங்களா இப்படி இருக்கும் க்ளீனாக வந்துட்டு இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்? இப்போதைக்கு நல்லா இருக்குது, இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். புதியவர்கள் புதுமையை செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களும் இன்னும் பல ஆண்டுகள் ஆட்சி புரியணும்னு நினச்சா இதே தொடர்ந்தால் எல்லாருமே கல்வியாளர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு குடிமக்கள் அத்தனை பேருமே நல்லவற்றுக்கு ஆதரவு தருவார்கள். எத்தனை பள்ளிகளுக்கு தந்தாங்க சார் என்ஓசியும்? அன்றைக்கி கொஞ்சம் தான் கொடுத்தாங்க. அன்றைக்கி வந்து இருக்கிறது ரெடியாக இருக்கிறது கொடுத்துருக்காங்க. திடீர் ஃபங்க்ஷன்றதால ஒரு 800லேருந்து 900 பேருக்கு 1000 பேர் கொடுத்துருப்பாங்க. அன்றைக்கி வந்தாங்க, எல்லோரும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு 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 மாவட்டத்துக்கு 2 பேர் 3 பேருக்கு அமைச்சர் கொடுத்துட்டு இதெல்லாம் அந்தந்த கல்வி அலுவலர்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ செய்ய வேண்டியதுன்னு இதை கண்காணிக்கணும். இதை கண்காணிக்கலாம், இன்னும் சிரமமாக போயிடும். குறிப்பாக இடைத்தரகர்கள் ஆங்காங்கே உள்ளே நுழைஞ்சு இந்த வேலை செய்கிறத நிறுத்தணுங்க. நிறுத்தினா தான் சரி வரும். இல்லைனா இது இன்னும் இப்படி தான் போகும். நான் பேசி தொடங்கியிருக்கிறேன், தமிழ்நாடுன்னு இன்னும் பேசுவாங்க. சாபம் கொடுத்துட்டு யாருமே நல்லா கொடுக்கலிங்க. எல்லாம் வயிற்றுச்சலில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, கடன் வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா. அமைச்சர் ராஜ்பவன் சொன்ன மாதிரி கடன் போட்டு வட்டிக்கு வாங்கி நகை நட்டெல்லாம் அடமான வச்செல்லாம் கொடுத்து எத்தனை பேர் எனக்கு தெரியும். அதனால் வந்து இந்த சாபம் வந்து தான் இந்த பழியும் பாவமும் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. அதற்கெல்லாம் அவங்கவுங்க தண்டனை அனுபவிப்பார்கள். அதுதான் நிஜங்க. இப்போ தனியார் பள்ளிகள் வந்துட்டு இங்கே இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, இப்போ இவங்க என்ஓசிக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா பள்ளி கட்டணத்தை வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இதுக்கு முன்னாடி வச்சதே கிடையாது. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் டிரான்ஸ்பரண்ட்டாக போர்டெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அரசு சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். அரசு சரியில்லை என்றால் இந்த சர்க்கிள்கள் இருக்கத்தான் செய்யும். எனவே அரசு அதிகாரிகள் கரெக்டாக இருந்தால் எல்லோரும் பயப்படுவாங்க, கரெக்டாக வைக்குவாங்க. இந்த செலவுகள் கூடுகிற போது இந்த செலவுகள் ஏற்ற தான் செய்வாங்க. எனவே அரசு தனியார் பள்ளிகள் யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறேன். நானும் புகாராகவே சொல்லுவேன். யார் தவறு செய்தாலும், யார் அதிகபட்ச கட்டணம் வசூலித்தாலும், யாருக்கு அதாவது நிறையா டொனேஷன் அது இது அப்படின்னு பந்தா பண்ணி நிறையா பண்ணாலும் அது சட்டப்படி தவிர்க்கப்படணும். பொதுமக்கள் நலன் முக்கியம். அவர்களுக்கு எவ்வளவு செலவாகுதோ, ஆசிரியர் சம்பளம், மின்சார கட்டணம், பிஎஃப் கட்டுவாங்க, இஎஸ்ஐ கட்டுவாங்க, சொத்து வரி கட்டுவாங்க, நிலவரி கட்டுறாங்க, நீர் வரி கட்டுறாங்க, ரோட் டேக்ஸு, இன்கம் டேக்ஸு, எல்லாம் 18 வகையான வரி செலுத்துகிறாங்க. ஒரு பள்ளி நடத்துறது சாதாரண விஷயம் 18 வகையான வரிகளை செலுத்துகிறார்கள். அதுவும் மின் கட்டணம் ஏற்றிக்கொண்டு கடந்த ஆட்சியில் ஏற்றி கொண்டுட்டாங்க. ஒவ்வொரு பள்ளிக்கும் லட்சக்கணக்கான ரூபாய் மின் கட்டணம் 3 முறை 4 முறை ஏற்றிட்டாங்க. 2Bன்னு ஒன்று இருந்ததுங்க ஸ்கூலுக்காக ஸ்பெஷல் டாரிஃபில், அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. சொத்து வரி அறக்கட்டளை நடைபெறக்கூடிய கல்வி ஸ்தாபனங்களுக்கு சொத்து வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்ட சட்டம் இருந்ததுங்க. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் லெவி ஆஃப் ஹவுஸ் டாக்ஸ்ன்னு இருந்தது. இவங்க அதை மாற்றி 180 மடங்கு கட்டணத்தை உயர்த்திட்டாங்க சொத்து வரியை. அதாவது 10,000 கட்டியிருந்தவங்க பள்ளிகளுக்குன்னு தனியாக 10,000 கட்டினவங்க இன்னைக்கு 1 லட்ச ரூபா சொத்து வரி கட்டுறாங்க. பள்ளிகளுக்கு ஒரு முறை, பள்ளிகளுக்கு மட்டும் நான் சொல்றேன், அரசு பள்ளிகளுக்கு கிடையாது. அரசு பள்ளி கல்வித்துறை 45,000 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. ஆனால் தனியார் பள்ளிகளுக்கு 4 ரூபா கூட செலவு பண்ணுறது இல்லைங்க. எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுக்குறோம், இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸ் கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டுறோம், எக்ஸாம் பேப்பர் வேல்யூவேஷன் கட்டுறோம். நாங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் கட்டுறோம். பிஎஃப் கட்டுறோம், இஎஸ்ஐ கட்டுறோம், எது கட்டலாம், தொழில் வரி கட்டுறோம். டீச்சருக்கு வேலை செய்யும் டீச்சர் தொழில் வரி கட்டுறோம். அதனால் இப்படி பல்வேறு வரிகளை நாங்கள் செலுத்தி விட்டு ஒரு வண்டி எஃப்சிக்கு போனால் ஆர்டிஓ 10,000 இல்லாமல் லஞ்சம் இல்லாத யாரும் எந்த ஆர்டிஓ எஃப்சி பண்ணுறது இல்லைங்க. 10,000 ரூபாய் இல்லாத எஃப்சி பண்ணுறது இல்லைங்க. ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வேண்டும். எண்ணி பாருங்கள், ஒரு ஸ்டிக்கர் 1,500 ரூபா தான் ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கரு. எங்கள் பஸ் 6 மணிக்கு மேலே எந்த ஊர்லேயும் ஓடுறது இல்லைங்க. ஒரு மாவட்டத்துக்குள்ளே ஒரு 10 ஊர் 15 ஊர் தான் காலையில் போய் சாயந்தரம் வருங்க. காலையில் போய் கூட்டு வந்து ட்ராப் பண்ணுவாங்க, மறுபடியும் கூட்டு போய் விட்டு, அவ்வளோதான் எங்கள் வேலை. நாங்கள் டூரிஸ்ட் ஓட்ட முடியாது, பப்ளிக் ஏற்ற முடியாது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிடையாதுங்க. அது அப்படி இருக்கும். அந்த வண்டிக்கு வந்து ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் ஓட்ட சொல்கிறாங்க. அது விலை 1,500 ரூபா. அவங்க 15,000 கொடுத்து இவங்ககிட்ட தான் வாங்கணும்னு சொல்கிறாங்க. அது அத்துமீறலாம் இல்லையா? இப்படி சொன்னால் எல்லா துறையும் எங்களால் சொல்ல முடியும். ஒரு வண்டிக்கு ஸ்பீட் கவர்னர் 1,500 ரூபாங்க. அதை வந்து இவங்ககிட்ட 15,000 ரூபாய் கொடுத்து தான் வாங்கணும். இது இவங்ககிட்ட தான் வாங்கணும். ஏன்னா அவங்க தான் ஒட்டுமொத்த கான்ட்ராக்ட். இதெல்லாம் மறைமுகமாக மாணவர்கள் பெற்றோர்கள் தலையில் தான் எல்லாம் ஏறுங்க. பஸ் டேக்ஸ் எப்படி பஸ் ஏறுங்க, உங்களுக்கு டேக்ஸ் ஏற்றிட்டாங்க, டேக்ஸ் பயங்கரமாக ஏற்றிட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சீட்டுக்கு டேக்ஸ் கட்டுறோம். இருக்கை வரி அது பேருங்க, சீட் டேக்ஸு, ரோட் டேக்ஸு, இன்சூரன்ஸு, எஃப்சி கட்டணும். இதெல்லாம் ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொருத்தவங்களும் நாங்கள் எஃப்சி பண்ணும்போது ஆர்டிஓக்கு லஞ்சம் கொடுத்தா தான். இதுதான் சத்தியம். இதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. நாங்கள் பலமுறை புகார் அளிச்சிட்டோம். இப்போ ரீசெண்டாக இவங்க போகிறோன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த இது இருக்குல்ல, திசை காட்டும் கருவி வைக்க சொல்கிறாங்க. நாங்கள் போகிறது ஒரு டிஸ்ட்ரிக்குள்ளே, ஒரு ஏரியாக்குள்ளே, 4 ஊருக்குள்ளே தான் போகிறோம். எங்களுக்கு எதுக்கு அது? எங்களுக்கு தேவையில்லைங்க. ஸோ அதை வைக்க சொல்கிறாங்க. அதன் விலை எவ்வளோ தெரியுங்க? வெறும் 2,500 ரூபா. சைனா பீஸ் வாங்கினா 1,500 ரூபா. அதை 18,000 கொடுத்து உங்கள்கிட்ட வாங்கணுமா? நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணி அதை கேன்சல் பண்ணோம். ஒரே நாள் நாங்கள் பஸ்ஸெல்லாம் தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய 1 லட்சம் பஸ் ஓடுதுங்க. பள்ளி கல்லூரிகளுக்கு 1 லட்சம் எல்லோ கலர் மஞ்சள் கலர் வாகனங்கள் வண்டி ஓடுது. 1 லட்சம் பஸ்ஸு எவ்வளோ டேக்ஸ் கட்டினா எவ்வளோ ரூபா வரும்?
டீசல் போட்டால் நாங்கள் எஸ்ஜிஎஸ்டி கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம். எவ்வளோ கட்டுறோங்க? அதெல்லாம் உங்களுக்கு எரிபொருள் வரிகளை நாங்கள் செலுத்தி எவ்வளோ அரசுக்கு தானே வருமானம். உங்களுக்கு என்ன நஷ்டம்? அதனால் டோல்கேட் எவ்வளோ? ஒவ்வொரு பள்ளிக்கு டோல்கேட் ஃப்ரீயாக கொடுக்கலாம். டோல்கேட் நாங்கள் பணம் கட்டி தான் டோல்கேட் வண்டி ஓட்டுறோம். உள்ளூராக இருந்தாலும் கூட டோல்கேட் இந்த இடத்துல இங்கே கிராஸ் பண்ணி இங்கே வந்தாலும் மறுபடியும் டோல்கேட் கட்டும். எனவே எதுவுமே நீங்கள் வந்து பள்ளி நடத்துகிற சாதாரண விஷயம் இல்லை. இந்த டிரைவருக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போடணும். ஒரு வண்டிக்கு ஒரு லேடி குழந்தைங்க, லேடி கண்டக்டர் ஒருத்தர், ஜென்ஸ் கண்டக்டர் ஒருத்தர், ரிவர்ஸ் பார்க்கணும், வண்டி திருப்பணும், குழந்தைய இறக்கி ஏற்றணும். ஸோ 2 கண்டக்டர், அசிஸ்டண்ட்டு, ஒரு டிரைவர், 3 பேர் ஒரு வண்டிக்கு வேணும். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இந்த மாதிரி 21 வகையான புதிய கண்டிஷன் போட்டாங்க. அதனால் வந்து பள்ளி நடத்த சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் வந்து எந்த அரசுக்கும் யாருக்கும் எதிரி அல்ல, யாரையும் எதிர்த்து பேச வேண்டும் நோக்கம் இல்லை. ஆனால் நாங்கள் நசுக்கிற போது, நாங்கள் பாதிக்கப்படுகிற போது குரல் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நாங்கள் இதை பார்க்குறோம், தவிர வேறு எதுவும் இல்லைங்க. அதுவும் அமைச்சர் சொன்னதுனால தான் சொன்னோம், நன்றி சொன்னோம். அவர் வாயால் கடந்த ஆட்சி மாதிரி உங்களுக்கு இருக்காதுன்னு சொன்னதுனால தான் அதுக்கு நன்றி சொன்னோம். அது வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுதுங்க. யாரையும் பழி வாங்கணும், அவங்க வாங்கின மாதிரி நாங்களாம் பழி வாங்கணும், பாதிக்கப்படணுன்றது எங்கள் நோக்கம் கிடையாது. ஆனால் செய்ததெல்லாம் தவறு. அந்த தவறை இனி இருப்பவர்கள் திருத்தி கொள்ள வேண்டும். நாளைக்கு இந்த ஆட்சி தப்புன்னா கூட இதை தான் நாங்கள் சொல்லுவோம். இந்த மாதிரி நான் தொடர்ந்து 40 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோங்க. 40 ஆண்டு காலமாக இதே மாதிரி உட்கார்ந்து ஒவ்வொரு நான் பேசாத தொலைக்காட்சியோ வராத செய்தி பத்திரிகை கிடையாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திட்டு வரோம். ஆனாலும் வந்து இது தொடரக்கூடாது என்பதற்காக தான் இந்த எங்களுடைய கோபதாபங்களை, எங்கள் கோரிக்கைகளை, எங்களுடைய தீர்மானங்களை இங்கே உங்கள் முன்னாடி. ஸோ அன்றைக்கி வந்து அந்த தலைமைச் செயலகம் வெளியில் நீங்கள் வந்து பேசுனது உங்களோட மகிழ்ச்சியின் வெளிப்பாடா அப்படி எடுத்துக்கலாம்? மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தான். கோபம்லாம் தாபம் இல்லைங்க. இப்படி ஆச்சரியம் தான் எங்களுக்கெல்லாம். ஏன்னா யாருமே அப்படி கொடுத்ததில்லை. எத்தனையோ பேர் ஈவன் கட்சிக்காரங்களே திமுகவை சேர்ந்த சகோதரர்கள் பலர் வந்து பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. அவர்களுக்கே இலவசமாக கொடுக்கல. அதுதான் நிஜம், யதார்த்தம். அண்மையிலே ஒரு சாவித்திரி கண்ணன் ஒரு எழுத்தாளர் எழுதியிருந்தார். ஒரு பெரிய தீவிர திமுக விசுவாசி, பழங்காலத்து திமுக ஆரம்பத்து காலத்துலேருந்து இந்த பள்ளி நடத்துகிறேன், எனக்கு நான் கட்சி கூட்டம் நடத்துகிறேன், செய்கிறேன், எனக்கு இப்படி பண்ணுறீங்களா, நான் என்ன செய்கிறது, என்னால் எதுவும் செய்ய முடியாது, அதில் மேலெடுத்து உத்தரவு வேணும், என்னுடைய பங்கை குறைச்சிக்கோங்க, மீதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினதான் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்காரு. எனவே நாங்கள் வந்து எதையும் சொல்லிங்க, யாராக இருந்தாலும் கொடுத்து தான் வாங்க வேண்டும், கொடுத்து தான் வாங்கியிருக்கிறார்கள். அதுதான் நிஜம். நாங்கள் வந்து இது வந்து பொதுமையாக்கப்பட்டதுங்க. அப்போ நீங்கள் அது வந்து எதிர்பார்க்கல, இப்படி வந்துட்டு காசு வாங்காமல் என்ஓசியும் எதுவும் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலையா? நாங்கள் வந்துங்க, நீங்கள் என்ஓசியாவது விடுங்க, ரெனிவல் கொடுத்ததை கூட கேட்டிருக்க மாட்டோம். ரெனிவல் ஆஃப் ரெக்கக்னேஷன் ஆண்டுதோறும் கரெக்டாக 3 வருஷத்துக்கு கரெக்டாக கொடுத்துட்டு கேட்க மாட்டோம். அது போய் கேட்க போகும்போது ஒரு இயக்குனர் என்ன சொல்லணும், நீங்கள் கரெக்டாக இருந்தால் போட்டு தரங்க சொல்லணும், இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வாங்கிக்கோங்கன்னு சொல்லணும். நீ போய் அவரை பார், அங்கே எல்லாம் முடிச்சுட்டு வந்து அங்கேருந்து ஃபோன் வந்தால் தான் இங்கே வா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதைத்தான் அந்த கடந்த காலத்தில் இருந்த இயக்குனர் நாகராஜ முருகன் செஞ்சாருங்க. அவர் சொன்னால் தான் அப்புறம் எல்லோரும் வேறு வழி இல்லை, அவன் சீட்டை காப்பாற்றி அவங்க மேலே குறை சொல்ல முடியாது. முன்னேறு எப்படி போதோ அப்படி தான் பின்னேறு வரும், இது கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தலைமை கரெக்டாக இருந்தால், குடும்ப தலைவன் கரெக்டாக இருந்தால் குடும்பம் நல்லாயிருக்கும். அதனால் அவங்க சொன்னது அவங்க செய்கிறாங்க. அதுவும் இப்போ இந்த அரசின் மேலே இப்போ என்ன எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு? நிறைவாக அதோட முடிச்சுக்கலாம். இந்த அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல அரசாக தெரிகிறது. இவங்க எலெக்ஷனுக்கெல்லாம் காசு செலவு பண்ணல, அதனால் இவங்களுக்கு காசு தேவையில்லை, மக்கள் விரும்பி கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி நேர்மையாக உண்மையாக தமிழ்நாட்டில் லஞ்சம், இந்த குறிப்பாக பள்ளி கல்வித்துறையில் மற்ற எல்லாம் இருக்கட்டும், எல்லா துறையிலிருந்தும் லஞ்சம் இல்லாமல் உண்மையாக நேர்மையாக சட்டத்தின் ஆட்சியை நடத்தினால் நாம் இவருக்கு சல்யூட் வைக்கிறோம். நாளைக்கு இவர்களே தவறு செய்தால் கூட நிச்சயமாக செய்ய மாட்டாங்க, நம்புகிறோம். செஞ்சாங்களும் அதுக்கும் நாங்கள் எங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்வோம். அதுதாங்க இந்த அரசுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். அமைச்சருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கோம். ஏன்னு கேட்டால் அவர் உண்மையில் பண்ணியிருக்காரு, வந்து பார்க்குறாரு, செய்கிறாரு. எல்லா பள்ளிகளும் கண்காணிக்கணும், அரசு பள்ளிகளை மேம்படுத்தணும். அரசு பள்ளிகளில் குடிநீர் வசதி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை. இன்றைக்கி கூட ஒரு செய்தி பார்த்தங்க, 2884 தலைமை ஆசிரியர்கள் இல்லை. எப்படி பள்ளிக்கூட உருப்படியாகும்? தமிழ் ஆசிரியர்கள் இல்லை, முதுகலை ஆசிரியர்கள் இல்லை. மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர்களே வந்து ஒரு 18,500 பேருக்கு தமிழ்நாட்டில் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது. தலைமை ஆசிரியர் முதல்ல அதெல்லாம் சீர்படுத்தணும், போதுமான வகுப்பறை கட்டணும், போதுமான ஆசிரியர்கள் நியமிக்கணும், ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும். அப்போ தான் ஒரு நல்ல எல்லா கல்வியும் கிடைக்கும். அதையும் அவர்கள் சார்பாக, தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக, தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.